Taste the Daily. வேலூர் மாவட்டம் வேலப்பாடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் திருப்பாவை பாடல்களை பாடி ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபட்டனர். முன்னதாக அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு பெருமாள் சேவை, தாயார் சேவையுடன் தொடர்ந்து சுதர்சன ஹோமம், தன்வந்திரி ஹோமம், அஷ்டலட்சுமி ஹோமம் உள்ளிட்டவையும் நடைபெற்றது. மேலும் வேலூர் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள பெருமாளுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் செய்து மார்கழி திருப்பாவை பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோன்று நாமக்கல் அரங்கநாத சுவாமி கோவில் பிரகார மண்டபத்தில் ஆண்டாள் திருவுருவ படத்தை வைத்து மலர் மாலைகள் அணிவித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் ஆண்டாள் அருளிய 30 திருப்பாவை பாடல்களையும் பாடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அடுத்த பேட்மாநகரம் கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்த பயணிகள் நிழற்குடை கட்டிடம் மிகவும் பழுதடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிழற்குடையின் மேற்கூரையில் உள்ள இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து வெளியில் தெரிவதுடன் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து பயணிகள் மீது விழுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள பயணிகள் அசம்பாவிதம் ஏதும் நடக்கும் முன்பு நிழற்குடை கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என திறனற்ற திமுக அரசு அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் சிதிலமடைந்துள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கீழக்கரை VAO அலுவலகத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலை சிதிலமடைந்துள்ளதாகவும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் நகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் உரிய சாலை வசதியின்றி மக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை சேதப்படுத்திய அடையாளம் தெரியாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். சேவா கவுண்டம்பாளையத்தில் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மயானம் செல்லும் பாதையில் JCB வாகனத்தை கொண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் குழி பறித்து சேதப்படுத்தியதாகவும் சுடுகாடு பகுதியை சிதைத்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேருந்து நிலையத்தில் கூரை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பயணிகள் மற்றும் வியாபாரிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பேருந்து நிலையத்தில் போதுமான இடவசதி இல்லாததால் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கடந்த அதிமுக ஆட்சியில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பேருந்து நிலையம் கட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. பின்னர் கூரை அமைக்கப்படாமலேயே 3 ஆண்டுகளுக்கு முன்பு பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மாதம் தொடங்கிய கூரை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பயணிகள் மற்றும் வியாபாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சேலத்தில் பாலுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை முழுமையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் வலியுறுத்தினர். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சங்கத் தலைவர் ரத்னகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாலின் கொழுப்பு அல்லாத இதர சத்துக்களின் தரம் அறிய ISI ஃபார்முலாவை அமல்படுத்த வேண்டும், பால் விலை குறைப்பால் ஏற்பட்ட நிதி இழப்பை பால் உற்பத்தியாளர்களுக்கு அரசு வழங்க வேண்டும், 1 லிட்டர் பாலுக்கு வழங்கப்படும் 3 ரூபாய் ஊக்கத்தொகையை முழுமையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. புதுச்சேரியில் பெண்களிடம் தங்கச் செயினை பறித்த 2 பிடிபட்டனர். தட்டாஞ்சாவடி பகுதியில் சாலையில் நின்ற பெண்களிடம் செயின் பறிக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் வல்லரசு மற்றும் இப்ராஹிம் ஆகியோர் சிக்கினர். அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், பைக் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.